காங்கிரஸ் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் கேள்விக்கு பிரதமரால் பதில் சொல்ல முடியவில்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழு தலைவர் திரு KV தங்கபாலு தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் இணை செயலாளர் நிதின் கும்பல்கர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் செல்வம் ஆகியோர் தலைமையிலான குழு விழுப்புரத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் மருதூரில் உள்ள சொத்துக்களையும் மற்றும் விழுப்புரம் ஆஞ்சநேயர் குளத்தில் அருகிலுள்ள சொத்துக்களையும் பார்வையிட்டு கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்தனர். முன்னதாக விழுப்புரத்தில் உள்ள மகாத்மா காந்தி, காமராஜர், ராஜீவ்காந்தி ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக்குழு தலைவர் திரு KV தங்கபாலு, இந்தியா முழுவதும் தமிழ்நாடு அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை வழிகாட்டுதலின்படியும் காங்கிரஸ் சொத்துக்கள் எங்கெல்லாம் உள்ளது, எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது, மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி வருவதாக கூறினார். இந்தியா முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதல்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமையின் வழிகாட்டுதல்படியும் காங்கிரஸுடைய சொத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காகவும் காங்கிரஸ் சொத்துக்களை பராமரிப்பது, மீட்டெடுப்பது மற்றும் அவற்றை நிர்வகிப்பது என்ற அடிப்படையில் தமிழகம் எங்கும் உள்ள சொத்துக்களை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். நேற்று காலை தொடங்கி திண்டிவனத்தில் ஆரம்பித்து கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேற்று இரவு இங்கே வந்தோம். இன்றைக்கு காலையில் இப்பொழுது விழுப்புரத்தில் உள்ள எங்களுடைய சொத்துக்களை பார்வையிட்டோம். மேலும் இதை அடுத்து கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், இன்று மாலை திருவண்ணாமலை செல்ல இருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவருடைய துணையோடு இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே ஒரு நல்ல கூட்டணியில் நாங்கள் அங்கம் பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி கூட்டணி வலுவான கூட்டணி, வளமான கூட்டணி, மக்கள் நலத்திற்காக பாடுபடும் கூட்டணியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில், பஞ்சாயத்து தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறோம். அதை போலவே மாண்புமிகு தமிழக மக்களுடைய நல்லாட்சியின் காரணமாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிற திட்டங்கள் காரணமாக இந்த கூட்டணி வரும் 26இல் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அமித்ஷா வந்திருக்காரு கடந்த 2 நாள் முன்பு. அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு திமுக. அதை பற்றி எதிர்கட்சிகள் என்றால் ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு சொல்வது வழக்கம்தான். நாங்களும் ஆளுங்கட்சி பிஜேபி கட்சியை பற்றி வழக்கமாக நிறைய குற்றச்சாட்டு, உண்மையான குற்றச்சாட்டை சொல்லுகிறோம். அமித்ஷா போலியான குற்றச்சாட்டு சொல்கிறார். அதான் வித்தியாசம், எங்களுக்கும் அவருக்குள்ள வித்தியாசம். 234 தொகுதியும் ஜெயிப்பன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. உங்களோட கருத்து? கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. அதே போல் நம்முடைய உள்துறை அமைச்சர் ஒரு புதிய கனவை கண்டு கொண்டிருக்கிறார். கனவிலே இருப்பார், கனவிலே முடிந்துவிடும் நினைக்கிறேன். அவ்வளோதான். வெற்றி பெறப்போவது திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி தான் வெற்றி பெறப்போகிற. தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி வைக்கப் போகிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஏகப்பட்ட கொலைகள் நடந்துட்டு இருக்கு, இது கொலைக்களமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். எதிர்கட்சி தலைவருடைய ஆட்சியில் என்ன நடந்தது என்பதை அவர் ஒரு பரிசித்து பார்க்கணும். அப்பொழுது என்னெல்லாம் நடந்திருக்குது, இப்போ நடக்குது ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் அது மாதிரி அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. வெறும் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம், சிறப்பான மாநிலம், சிறப்பாக ஆளுமை செய்கிற மாநிலமாக இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு பாராட்டு வந்திருக்கிறது. நாம் பாராட்டல, எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்கள் தலைவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மத்திய ஆட்சி இருக்கிற ஆட்சியாளர் சொல்கிறார். பிஜேபி கட்சி ஒரு பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக ஆதாரங்கள் சொல்கிறார்கள். அந்த ஆதாரங்கள் பொய்யானவையா என்று அவங்க தான் சொல்லணும். பிஜேபி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் கூட்டணி இருக்காங்க. இப்போ
அவர்களுக்கு ஒன்று புரிய வேண்டும். அவர் பிஜேபியை கேட்கணும். நண்பர் பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கேட்கணும். ஏன் இவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எடுத்தால் எல்லாத்துலேயும் முதன்மை கொடுக்குறாங்களே பிஜேபி கட்சி தான் கொடுக்குது. யார்? பிஜேபி ஆளும் மத்திய அரசு தான் அதை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது நினைக்கிறேன். பேப்பரில் படிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அது படிச்சிருந்தா சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி. 2026 கூட்டணி ஆட்சியான வலியுறுத்தல் உங்கள்கிட்ட இருக்குமா சார்? கூட்டணி சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் தான் முடிவு பண்ண முடியும். நாங்கள் ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு நல்லாட்சி நடக்கிறது. எங்களுடைய ஆதரவோடும் எங்கள் கூட்டணியோடும் இல்லை ஒரு ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சிக்கு நல்ல மக்கள் மதிப்பெண்கள் தருகிறார்கள். மத்திய அரசு பல்வேறு திட்டங்களில் பல்வேறு துறைகளில் தமிழக அரசு சிறந்து விளங்குகிறது அறிக்கை தருகிறார்கள். இதெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுக்கு வாய்ப்பு. கடந்த அதிமுக ஆட்சியும் திராவிட முன்னேற்ற ஆட்சியை ஒப்பிட்டு பார்த்தால் உண்மை விளங்கும். தமிழ்நாட்டு மக்கள் அடைந்திருக்கிற நன்மைகள் தெரியும். இவையெல்லாம் தெரியப்பட வேண்டும். எங்கள் கூட்டணி அதை பற்றியெல்லாம் மக்களிடத்தை எடுத்து சொல்வோம். காங்கிரஸோட முக்கியத்துவம் குறைஞ்சிட்டே போகுது. காங்கிரஸ் முக்கியத்துவம் எப்பொழுதும் குறையாது, யாரும் குறைக்க முடியாது. அன்னை இந்திரா காந்தி காலத்தில், பண்டித நேரு காலத்தில், தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில், அன்னை சோனியா காந்தி காலத்தில் எங்களுடைய இளந்தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற ராகுல் காந்தி மிக சிறப்பாக இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியுடைய கேள்விகளுக்கு பிரதமரால் பதில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் உண்மையை பேசுகிறோம், பிஜேபி பொய்மையை பேசுகிறது. விரைவில் மக்கள் அதை உணர்வார்கள். எதிர்காலம் காங்கிரஸ் கையிலே வரும். தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரதமராக வருவார். இந்தியாவுக்கு நல்லாட்சி தருவார்.